இப்போ நான் ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படம் பேர் அனந்தா. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நான் யாருமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரு என்ன மனநிலையில் போனேன்னா அதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்ச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் போய் உட்காந்தேன். ஸோ எனக்கு சாய்பாபா பிடிக்கும், பட் ஆனால் ரொம்ப டீப்பாக அவரை பற்றி எனக்கு பெரிய புரிதல்லாம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் போய் படத்தை உக்காந்தேன். ஜெகபதி பாபு சார் அவரோட என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி சார் அவர் பேச ஆரம்பித்தார். ஒய்ஜி மகேந்திரன் சார், அப்புறம் சுகாசினி மணிரத்னம், அதுக்கப்புறம் அபிராமி வெங்கடாச்சலம், இது போன்ற நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் அவங்களோட டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை டீட்டெயிலாக ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மியூசிக் யார் தெரியுங்களா பண்ணியிருக்கா? சான்ஸே இல்லைங்க, நம்ம தேவா சார் தாங்க பண்ணியிருக்காரு. அவரை தேனீஸ் தென்றல்னு சொல்லவா, இல்லை நான் என்னன்னு சொல்கிறது, அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆன்மீக படத்துக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு இசையை கொடுத்ததுக்கு அவருக்கு நான் எப்போவுமே தலை வணங்குறேன். ஸோ இந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் எனக்குள்ளே ஒரு உணர்றேன். சாய்பாபா சாய்பாபா சாய்ராம் சாய்ராம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த புட்டபர்த்தி நான்லாம் அங்கே போனதில்லைங்க. நான் ஷீரடி கூட நான் போனதில்லைங்க. அப்படி நான் இன்னும் எந்த கோயிலுக்கும் போயிட்டு ஒரு முழு மனதாக இன்ன வரைக்கும் நான் வேண்டினதில்லைங்க. இதான் உண்மை. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. சாய்பாபா இருக்கார், கடவுள் இருக்கார், இல்லை அதுக்குள்ளே நம்ம போவேனா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், எல்லோரும் இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி, எனக்கு ஏற்பட்ட அந்த பக்தி உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும். என்னோட ஒரே ஒரு பழமொழி இருக்குது, அதை நான் அடிக்கடி எப்போவுமே நான் சொல்லுவேன், எல்லாருக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் சாய்பாபா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். லவ் ஆல் சர்வ் ஆல், அதாவது எல்லாரையும் மனதார லவ் பண்ணுங்கள், அன்பை கொடுங்க, எல்லாருக்கும் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி 10 ரூபா இருக்கா, 5 ரூபா உதவி பண்ணுங்கள், 5 ரூபா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு இட்லி வாங்கி கொடுங்க, தோசை வாங்கி கொடுங்க. நீங்கள் சாப்பிட்றதுல பாதி தனக்குன்னு எல்லாமே சேர்த்து வச்சு எங்கெங்கே கொண்டு போக போகிறோம்? எதுவுமே இல்லைங்க வாழ்க்கை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு நான் தலை வணங்கி அவருக்கு நன்றி சொல்கிறேன். சார், நீங்கள் உங்களோட ஜேர்னியில் உங்களோட கெரியரில் இப்படி ஒரு படம் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவையாவது ஓடிடியில் கூட பார்த்துருங்க, எப்படியா கூட நீங்கள் பார்த்துருங்க, இந்த படம் பார்த்துருங்க. இது எனக்கு சாய்ராம் அவராக வந்து சொல்கிறாரா, இல்லை இந்த படம் என்னை ரொம்ப பாதிச்சனால நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப இந்த படம் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு.